அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க என்ன முடிவு கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த சிட்டிசன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2014 வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ, அவங்க யார் யாரெல்லாம் அதுல விலக்கப்பட்டவங்க யாரு? முஸ்லிம்களை மட்டும் விலக்கி வச்சுட்டு, ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், பார்சிஸ் இவங்க இங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா, அவங்க ரிலிஜியஸ் பர்செக்யூஷனால வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதை சீரியஸ் அசாம்ல ஃபாலோ பண்ணாங்கன்னா, அசாம்ல வந்து இவங்களுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு வந்துடும். ஏன்னா அவங்க 1971 அப்புறம் யாரையும் உள்ள வர விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 71 அப்புறம் 2014 வந்து உங்களுக்கு வந்து 29 பிளஸ் 14 43 வருஷம் இங்க உள்ள வந்தவங்கள நீங்க அலோ பண்ணுங்கன்னு இந்த சட்டம் சொல்லுது. அப்ப அதை எவ்வளவு சீரியஸா பார்ப்பாங்க அந்த மக்கள். இவங்க ஆனா இங்க உள்ளவங்க வந்து இந்த மாதிரி நிறைய வந்து அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அவங்களுடைய பிஜேபி கால்குலேஷன் 2 கோடி பேர் அப்படி இருக்காங்க. அப்புறம் அவங்க 2 கோடினா அதுல வந்து ஒரு 1 கோடி 1.25 கோடி வாக்காளர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம்ஸ் ஒட்டுமொத்தமா மம்தாவுக்கு போயிட்டா இவங்க ஒட்டுமொத்தமா நமக்கு வந்துருவாங்க அப்படின்னு அவங்க கால்குலேட் பண்றதா சொல்றாங்க. எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதி வருது இல்லைங்க பார்க்கும்போது. கண்டிப்பா. இல்ல, தேர்தல் ரிசல்ட் வரும்போது எல்லாருக்கும் உண்மைகள் தெரிஞ்சிடும், உள்ளது தெரிஞ்சிடும். ஆனால் அந்த ரிசல்ட் வரும்போது அதற்கான காரண காரியங்கள் என்ன, பின்னணி என்ன, இதை நம்ம எப்படி எத்தனை ஆண்டு கால பின்னணியிலிருந்து இந்த ரிசல்ட்டை பார்க்கணுங்கிற அந்த ஆய்வும் அந்த மனநிலையும் மக்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரியான நேர்காணல். அது மேற்கு வங்கங்கிறப்ப உங்களை போன்றவர்கள் சொல்வது படித்துட்டு சொல்றது கிடையாது, பார்த்துட்டு அனுபவத்தில இருந்து அந்த கள ஆய்வுல இருந்து தெரியுங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடுதலாக மேற்கு வங்கத்தை பற்றிய அந்த அரசியல் நுட்பம் தெரியுங்கிறதுக்காக தான் உங்களை போன்றவர்களை நாம் நேர்காணல் எடுத்து மக்களுக்கு அந்த கருத்துக்களை சொல்றது. உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த மேற்கு வங்க அரசியலினுடைய இந்த இக்கட்டான இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை விட ரொம்ப ஹீட்டா இந்தியா எதிர்பார்க்கிற தேர்தல் உண்மையிலே மேற்கு வங்கம் தான். தமிழ்நாட்டை விட அங்கதான் பெரிய பெரிய இஷ்யூலாம் வரப்போகுதுங்கிறாங்க. இன்னும் 2 மாசத்துக்கு காவல்படை நீடிக்குங்கிறாங்க. கவர்னர் ஆட்சிக்கு வாய்ப்பு, தொங்கு சட்டசபை, பிஜேபி ஆட்சின்னு பல்வேறு திருப்பங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாநிலமாக மேற்கு வங்கம் இருக்கு. பார்ப்போம் அங்க என்னெல்லாம் நடக்கும், நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத உங்களுடைய பார்வையிலிருந்து ரொம்ப விரிவா முன் வச்சீங்க. நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.